ரோஹிணி தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களுக்கு எல்லாமே டோட்டலா சொல்லிட்டுருக்காங்க. தன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் 3 மாசம் அந்த ஆள் கூட வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆள் இந்த உலகத்த விட்டு போனோனே என்னையும் அங்கேருந்து தொரத்தி விட்டுட்டாங்க. கர்ப்பமா இருந்ததால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்க வீட்லயே வறுமை அதிகமா இருந்தது. என் அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கைய எப்படி ஓட்டுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு பார்லர்ல சேர்ந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்படியே தொடர்ந்து இந்த பார்லர் வேலையே செய்ய ஆரம்பிச்சு, இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன். இதுதான் என் வாழ்க்கையில நடந்தது. அதுக்கப்புறமா தான் நான் முத்துவோட அண்ணன மனோஜ மீட் பண்ணேன். மனோஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மனோஜ் கூட தான் வாழணும்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா, அவங்க அம்மா ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா இருந்ததால, எனக்கு வேற வழி தெரியலாம அவங்க கிட்ட சில பொய்கள சொல்லி ஏமாத்தணும்னு முடிவு பண்ணேன். எப்படியாவது மனோஜ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். அதனால தான் இப்படி பண்ணேன். மத்தபடி எனக்கு வேற எந்த இதுவுமே கிடையாது. சரி, நீங்க ஆசைப்பட்டது, நீ வாழ்க்கையில கஷ்டப்பட்டது எல்லாமே இருக்கட்டும். சரி, நீ இவ்ளோ பண்ணிட்டு உண்மையா ஏன் இல்ல? மனோஜ் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லி நீ கல்யாணம் பண்ணியிருக்கலாமே! அத விட்டுட்டு ஒரு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணா எவ்வளோ நாளைக்கு இந்த வாழ்க்கை நிரந்தரமாகும்னு நீ நெனச்சிருக்க? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, நான் அப்படி நெனைக்கல. சரி, எப்படியாவது இந்த வாழ்க்கை உள்ள நுழைஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் மனோஜ் கிட்ட சொல்லலாம்னு நெனச்சேன். முன்னாடியே சொன்னா யார் என்ன ஏத்துப்பாங்க? இந்த மனோஜ் முன்னாடி நான் விரும்பும்போது மனோஜ் ரொம்ப இதெல்லாம் பார்க்க மாட்டாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மனோஜ் அவங்க அம்மாவும் வேறு மாதிரின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும். ஆனால் என்னால் சொல்ல முடியாமல் ஆயிடுச்சு. நான் அதனால தான் சொல்லலை. நீ 1000 காரணம் சொன்னாலும் சரி, நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்க, அதுக்காக எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் நீ ஒருத்தர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவர் அந்த வாழ்க்கையில் அந்த குழந்தைய ஏற்றுக்கினா மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு சுயநலத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு அடுத்து காரணத்தை தேடிட்டு இருக்கல நீ. இங்கே பார், நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி, அதை நான் நம்பவே மாட்டேன். நீ பண்ணது ரொம்ப பெரிய துரோகம். அந்த துரோகத்துக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே தீரும். நான் கிருஷுக்காக மட்டும்தான் இதை பார்க்குறேனே தவிர நீ சொன்னதுக்காக பார்க்குறேன். நீ கஷ்டப்பட்டதுக்காக நான் மனசு கஷ்டப்படுறேன். ஆனால் நீ பண்ண துரோகத்தை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்றாங்க. உடனே அந்த டைமில் முத்து வந்துடுறாரு. என்ன மீனா, மன்னிக்க முடியாது ஏதோ சொல்லிட்டுருக்க அப்படின்னோடனே, அது என்னாச்சு பார்லம்மா ஏன் இப்படி நிற்குது? ஏன் பார்லம்மா நீ மன்னிக்க மாட்டேங்கிற? என்ன காரணம்? அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாரு. அதை கேட்டுட்டு ஐயோ, இவன் எல்லாத்தையும் கேட்டிருப்பானா என்னன்னு தெரியலையே. இவனுக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி யோசிக்கிறாங்க. உடனே ஒன்றும் இல்லைங்க, இந்த வேற ஒரு விஷயங்க, உங்களுக்கே தெரியும்ல அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. ஆனால் இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களே. மனோஜும் அவங்கள பாராட்டிட்டு இருக்காருல, அதை பற்றி தானேங்க. இங்கே பார்லம்மா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இவ்வளோ பெரிய ஆஃபரை என் பொண்டாட்டி தான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. ஆனால் அதை பற்றி ஒரு நிமிஷம் கூட நீ பேசாமல் உன்னை பற்றி அப்படி புகழ்கிறாங்க, நீ அமைதியாக இருக்கல. சரியான ஆள் தான் நீ. இவங்களுக்கெல்லாம் பாவம் பார்த்துருந்திய பற்ற இப்போ பார்த்தல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, நீ வா மீனா போகலாம் அப்படி சொல்கிறாரு. உடனே அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாங்க மீனா, முறைச்சிட்டே போகிறாங்க ரோஹிணியை. ரோஹிணி அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. இங்கே மீனா ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு முத்து கேட்குறாரு, என்ன மீனா, நானும் பார்த்துட்ருக்கேன், சமையலும் உன்னால் செய்ய முடியல, எதையுமே உன்னால் கவனம் செலுத்த முடியல, ஒரு மாதிரியே இருக்க, என்னதான் விஷயம் சொல்லு மீனா, என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நான் உங்ககிட்ட சொல்லணும் தாங்க நினைக்கிறேன், எல்லா விஷயத்தையும் சொல்லணும், மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியலையேங்க, நான் என்னங்க பண்ணுறது, இதில் நல்லா மாட்டிக்கிட்டேன் நான். என்னால் சொல்லவும் முடியாமல் சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிக்கிறாங்க மீனா. மீனா, இங்கே பாரு, நீ ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு யார்கிட்டே சொல்லாமல் குழம்பி நிற்கிற, அந்த விஷயத்த சொல்லு, சொன்னால் தான் தீர்வு வரும். அப்படி நீ சொன்னீங்கன்னா தான் என்னென்னு நான் பண்ண முடியும். உடனே இல்லைங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னென்னு தெரியல, தலைவலி அதிகமாக இருக்குங்க. ஓ, அதனால தான் நீ ரொம்ப டென்ஷனாக சமைக்க முடியலையா? சரி மீனா, நீ போய் படுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன். இல்லைங்க, நைட்டு மாமாவுக்கு மாத்திரை பால்லாம் கொடுக்கணுன்னு, அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன், நீ போய் படு. இல்லைங்க, அது ஹாலில் எப்படிங்க எல்லோரும் முன்னாடி போய் படுத்துட முடியும் அப்படின்னோடனே, இது ஒரு தொல்லை, நம்மளுக்கு என்றைக்கு தான் விடிவு காலம் வரப்போதோ தெரியல, என்ன பண்ணுறது. சரி மீனா, நீ கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு இருக்காரு.